வாக்கு அளிப்போமா அளிக்க மாட்டோமா என்பதை நாம் முடிவு கொண்டு போறோம். கடைசி நிலையில வந்து நிக்கிறோம். எல்லாத்தையும் இறந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை. அதுதான் நிலைப்பாடு. இந்த அரசாங்கம் மக்கள் இருந்து வாக்குகளை எப்படி பறிப்பது என்பதற்காக தான் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு. அதை செல்ல தெளிவாக இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நிலைப்பாடு அம்மா ஆட்சியில கொடுத்ததே பரிசுகளே உங்க அப்பா ஆட்சியில் முதல்வரே தந்த ஆட்சியில் 30 ஆண்டுகள் போராடி பெற்ற சலுகை பறித்தே முதல்வரே எங்கள் வாக்கு உங்களுக்கா சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன். வருவாய்த்துறையில் கிராம உதவியாளராக 30 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருகின்றோம். CN ராமதாஸ் அறிக்கையை பெற்று அரசாணை 625 அடிப்படையில் கிராம உதவியாளர்களை முழுநேர ஊழியராக ஆக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுக்கணுங்க தான் இந்த பேரணியை இன்றைய தினம் தொடங்கியிருக்கின்றோம். அதுபோன்று CPS பங்களிப்பு தொகை கிராம உதவியாளர்களுக்கு அரசு பங்களிப்போடு CPS இறுதித் தொகை வழங்க வேண்டும் என்று 2வது கோரிக்கையாக வழங்கப்படுகிறது. கிராம உதவியாளர்கள் கருணை அடிப்படை பணி நியமனம் கல்வி தகுதி அடிப்படையில் கடந்த ஆட்சியாளர்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் பெற்றோம். இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்பு கருணை அடிப்படை பணி நியமனம் கல்வி தகுதி அடிப்படையில் இல்லாமல் மத்திய ஒன்றிய அரசு குலத்தொழில் கொண்டு வந்தது மாதிரி தமிழக அரசு இன்றைய முதல்வர் கவனத்துக்கு எட்டவில்லையான்றது தெரிய வரல. இன்றைய தினம் கிராம உதவியாளர்களிருந்து இறந்தால் மீண்டும் கிராம உதவி பணியிடம் தான் வழங்க வேண்டும் என்ற அரசாணையை திரும்ப பெற்று கல்வி தகுதி அடிப்படையில் கிராமங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று 3வது கோரிக்கை. 4வதாக கிராம உதவியாளர்கள் 10 ஆண்டு பணி முடித்தால் பதவி உயர்வு கிடைக்கும் என்பதை கிராம நிர்வாக அலுவலர்கள் 6 ஆண்டு பணி முடித்தால் அலுவலக உதவியாளர் பதவி செல்லுவது மாதிரி கிராமங்களுக்கு 6 ஆண்டு திருத்தம் செய்ய வேண்டும் என்று இந்த பேரணி வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிராமங்கள் இன்னைக்கு அடிப்படை பணியில் கிராமத்தில் புயல் வெள்ளம் மணல் கடத்தல் அரசினுடைய சொத்துக்கள் அனைத்தும் முதல் தகவல் அறிக்கை கொடுக்கப்படுவது கிராம உதவியாளர்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எங்களுக்கு துணை கிராம நிர்வாக அலுவலராக பெயர் மாற்றம் செய்திட என்ற 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வரிடம் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கடந்த 5/8/2021 சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய எந்த ஊழியருக்கும் CPS பங்களிப்பு பிடிக்கக்கூடாது என்ற அரசாணையை கைவிடக் கோரி கடந்த 2022 முதல் 2025 வரை தொடர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டங்கள் தமிழக முதல்வருடைய காதுக்கு எட்டுச்சான்றது தெரிய வரலை. ஆனால் இன்றைய தினம் தமிழக முதல்வரை சந்தித்து 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற கூறி இந்த பேரணியை மாநிலம் முழுவதும் தமிழக முதல்வருடைய மனு கொடுக்குங்கிறத நிறைவேற்றிக் தொடர்ந்து போராடிட்டு வரீங்க. தொடர்ந்து போராடிட்டு தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இன்றைய தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுப்பதனுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதை திரும்ப கொடுக்கணும். அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வேண்டி இந்த அரசு தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. இப்போது வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிய கிராமங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை வழங்குவதற்கான எந்த கோப்புகளும் நிறைவேற்ற மாதிரி இல்லை. தமிழக முதல்வரை சந்தித்து கேட்பதென்றால் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கத்தின் சார்பாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கவில்லை என்றால் இந்த தேர்தலை புறக்கணிப்புகின்ற முடிவை மாநில மையம் முடிவெடுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2022 முதல் கிட்டத்தட்ட 3 முறை தமிழக முதல்வருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களோடு 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றதனால் எங்களுடைய உதிரத்தை சிந்தி ரத்த கையெழுத்து பெற்று தமிழக முதல்வரை கொடுப்பதற்காக இந்த பேரணியில் முடிவெடுத்து கொடுக்கிறதுக்கான முடிவெடுத்துள்ளோம்.
குருநாகப்பன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவி சங்கம். இந்த பேரணி முதல்வருடைய செவிக்கும் கண்ணுக்கும் தெரிகின்றதா என்பதை இன்று மாலை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு நோய் மக்களுக்கு உண்டு, சிலருக்கு மாலை ஆனால் கண் தெரியாது. ஆனால் நம்முடைய முதல்வருக்கு காலையிலேயே கண் தெரியாது. என்ன போராட்டம் நடக்கின்றது, என்ன செய்கிறார்கள் மக்கள் என்பதை அவர் பார்க்கவும் விரும்ப மாட்டார், கேட்கவும் விரும்ப மாட்டார். துணை முதல்வரும் அப்படிதான். பாதி நாள் அவர் நரேந்திர மோடி பிரதமருக்கு போட்டியாக அப்படி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலே இருப்பார். தமிழகத்து மக்களாகிய நாம், உழைப்பாளிகள் நாம், இந்த கூவம் நதிக்கரையோரம் பேரணியாக போய்கொண்டிருக்கின்றோம். வாரம் ஒரு பேரணியை துவக்கி வைப்பதோ முடித்து வைப்பதோ தான் 67 வயதான எனக்கு வேலையாக இருக்கின்றது. வீட்டிற்குள்ளே ஓய்வெடுக்கலாம் என்று ஓய்வுக்கு பிறகு இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உண்மையிலேயே என்னை போல் சந்தோஷப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஏனால் 1988 இருந்து 2017 ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆகும் வரை சங்க பொறுப்புகளிலே இருந்து சொல்ல முடியாத பணிபளு, அலுவலக பணிபளு, வீடு, சங்கம் என்று ஓடி ஓடி பணியை செய்து அனுபவித்தவள் தான். அப்பொழுது நான் நினைத்தேன், அப்பா ஒரு வழியாக திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. எல்லா கோரிக்கைகளும் வாக்குறுதிகளாக நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் நிறைவேறிவிடும். நாம் பட்ட பாட்டை நம்முடைய அடுத்த தலைமுறை பட வேண்டாம் என்று நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இன்றைக்கு எங்கு சென்றாலும் தோழர் ஆர்டிஎஸ் நாம் எல்லாம் போராடி பெற்ற கோரிக்கையெல்லாம் திரும்ப பிடுங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிடுங்கிய அரசாக இந்த அரசை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் கோச்சிக்க வேண்டாம், நான் இந்த குரல் சொல்ல போறேன். ஏன்னா கலைஞர்னாலே குரல் தான். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பா என்ன செய்யணும், பிள்ளைகளை வந்து உலகத்திலேயே சிறந்தவனா கொண்டு வரதுக்கு பாடுபடுவார். அப்ப அடுத்து பையன் என்ன பண்ணணும், இவன் தந்தை என்னோற்றான் கொலோ என் சொல், அடடா இவனை மகனா பெறறதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாரோ அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு தந்தையார் கொடுத்த உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய மகனாக ஒரு தவறான முன்னுதாரணமாக தமிழகத்து முதல்வர் இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க. கொடுத்ததை வாங்கலாமா? கொடுத்ததை வாங்கினா அது எவ்வளவு கேவலமான செயல், எவ்வளவு போராடி வாங்கணும் கோரிக்கை எல்லாம்.